NH3 அமோனியா ஒரு நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜன் சேர்ந்தது. அமோனியா வாயுக்கு வந்து NH3 அமோனியா நம்ம சாப்பிடும் உணவு பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கா. குளிர்சாதன பட்டியல் இது கிளியர் பண்ணாமல் இருந்தால் குளிர்சாதனம் இருக்குது. கெட்டு போகாமல் இருக்கா. தொழிற்சாலை இருந்துச்சுக்கிங்க இந்த கட்சி காற்றில் பரமணி பாதிப்பு ஏற்படுது. காற்றில் வந்து அமோனியா வாயுவை செலுத்த கண்கள் மூக்கு மற்றும் தொண்டை கடுமையான கண் மூக்கு தொண்டையில் எரிச்சல் உண்டாக அதிக அளவு சாட்சிகளும் உச்சனை ஏற்பட்டு நுரையீரலை பார்த்து உயிரிழக்க டாச்சா நுரையீரல் உயிரிழக்கும். அதுதான் நிறைய பேர் செத்துட்டாங்க. அப்போ அமெரிக்காவை கசிவு ஏற்பட உடனே மூக்கு மற்றும் வாயு ஈரத்தினை முடிக்கொண்டு காற்றின் திசுக்கு எதிர்த்து செயல்பாடு கண்டு செல்ல வேண்டும். அறிவியல் கண்டித்து அனைத்து முன்னேற்றத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவற்றில் ஏற்பட ஆபத்து முன்னிட்டு உணர்ப்பது சேர்ப்பது என்பது அமோனியாவை கசிவு ஏற்பட்ட உடனே மூக்கு வாயு ஈரத்தினை மூடிக்கொண்டு காற்றின் திசைக்கு எதிர் திசை காதலிட்டு செல்லணும். ஈரத்தினையால் மூடிட்டு போகணும். சரி, இந்த காலத்து டைனோசர் ஒரு பெரிய பஸ் அல்லது 2 லாரிகளை வரிசை எவ்வளோ நீளம் இருக்குமோ அவ்வளோ பெரிய டைனோசர் மரங்களும் சீடு கிளைகளை பறித்து அப்படி மிக வேகமாக கழுத்து கொண்டு நடக்கும்போது கீழே விழுந்தாலும் உடலை சமமாக வைக்க வால் உதவி செய்கிறது. சாப்பிட கழுத்து நிலமாக இருக்கு இருந்தாலும் நீண்ட வால் இருக்கும். எதிர்கால உலகம் ஒரு ஊரில் அகில் என்ற கண்டை சிறுவன் வாழ்ந்திருந்தான். அவனுக்கு அறிவிய ரூபாய் விண்வெளி மற்றும் எதிர்கால உலகம் பற்றி கதை மிக முடிக்கின்றன. தாத்தாவோட அடிக்க 2000 தொலைவில் உலகம் எப்படி இருக்கு, அப்போது பள்ளிகள் எப்படி செயல்படும் என்ற தாத்தா தெரிந்து கொண்டு அதை பார்க்கணும் பலவிட காத்திருக்கும். ஆனால் அதில் அவனுக்கு காத்திருக்க விருப்பம் இப்போது எதிர்காலத்தை பார்க்க ஆசைப்பட்டு ஒரு நாள் பள்ளி அறிவியல் கண்காட்சி வயதான விஞ்ஞானி 25 படப்பிடிப்பை காட்சியிருந்த அவரது பெயர் எஸ்குமார். பெரிய கண்ணாடி கொண்டு விசிறமான ராஜகுமார் பெரிய கண்ணாடி கொண்டு விசிறம் நிறமாக அவருக்கு கண்டுபிடிக்க அறிந்தில்லாத அதை பார்த்து சாரி என்ன என்று ஆச்சரியப்பட்ட விஞ்ஞானி இஷ்டப்பட்டு இது ஒரு கால பயண இயந்திரம் என்று கூறின. மாணவ அனைவரும் பள்ளியில் காட்சி பயன்படுத்த அனைத்தையும் பார்த்துவிட்டு மாலை திரும்பின. ஆனால் ஆகியோர் மட்டும் விடுதலை கண்டுபிடிக்கப்பட்ட பள்ளி அவைக்கு சென்று அப்போது அந்த ஈரத்தின் அருகே ஒரு பொத்தான் ஒளிர்வதை கண்டார். ஆர்வத்தை அளித்த உடனே இயந்திரம் பிசிக்க ஆரம்பித்தது. சுற்றி ஒளி பரவி செல்லுண்டில் ஒரு புது உலகத்தை என்று கொண்டு அவர்கள் தூக்கி பார்த்து தொட அளவிற்கு இருந்தன. சாலைகளும் பறக்கும் கார்கள் ஓடின. ரோபோட் கொதியை செய்தன. எல்லாமே எதிர்கால உலகம் போல் உள்ளது. ஒரு பெரிய திரையில் வரவேற்கிற ஆண்டு 2009 வந்தது. எரிச்சல் நின்றாமல் அருகில் ஒரு பள்ளியை கண்டான். ஆனால் அந்த பார்த்த பள்ளிகளைப் போல இல்லை. பள்ளி கட்டணம் கண்ணாடிகளானதன. மாணவர்கள் புத்தகத்தில் கைகளை எதுவும் சுமக்கல. ஒவ்வொருத்தரும் சிறு டிஜிட்டல் கருவிகளை மட்டும் வைத்திருந்தார்கள். ஒரு மனித ஆசிரியர் ஒரு பெரிய ரோபா பாடம் முடித்து அப்படித்தான் இருக்கிறது. ரோபா மாணவர்கள் செவ்வாய் கிரகத்தில் ஈர்ப்பு விசை பூமியை விட எவ்வளவு குறைவு என்று மாணவர்களுடனே தங்கள் டிஜிட்டல் செயல்கள் அளித்தனர். ரோபா 3 வரும் பதில்களுடைய சரியாக தகுதியேற்றில் அந்த தடவையான அடுத்தவனை விசிறமான அடைப்பது சென்றார். அங்கு மாணவர்கள் வீசியது யார் கண்ணாடி அனுப்பினோ அவர்கள் செவ்வாய் கிரகத்திற்கு போல தோன்றியது. அவர்கள் புத்தகத்தை படிக்கலாம். அந்த இடத்த நேரம் பொழுதுக்கு வந்து சூப்பர் அகிலும் அந்த அனுபவத்தை கடமை செய்தார். அவங்களுக்கு உண்மையான விண்வெளி இருப்பவர்களை தோன்றிய பின் அங்கிருந்து ஆய்வு அங்கே மாணவர்கள் ரோபோட் என்ற புதிய மருந்துகள் கண்டுபிடிக்க அந்த பள்ளியின் ஒரு வித்தியாசம் இந்த கட்டிடத்து மேலே கடை முழுவதும் செடிகளுடன் தோட்டங்களால் செலுத்த மழைநீர் சேர்க்காந்து கணிக்கப்பட்ட சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்ட அந்த பள்ளியின் இருப்பதும் வந்து செயல்பட திடீர்னு அகிலின் கையில் இருந்து கடிகார ஒளிந்த கால கண்ணாடி இருந்த கருவியில் பிணைந்த நீல ஒளி கருவி சிறந்தவர்கள் அவனுடைய கணிதம் 2005 உலகத்தில் உருவாக்குவதில் தன்மை கொண்ட மாணவர்களுக்கு புரிந்து கொண்டு அந்த அகிலம் படிப்பில் கணிதண்டா படிக்காரங்க கற்பான உலகத்தில் போயிட்டான்.